ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் இஃப் எல்ஸ் இஃப் ஆர்டர் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா மேலே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெஸ்டட் இஃப் பார்க்கலாம். வாட் இஸ் நெஸ்டட் இஃப்? அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம், அது உள்ள நீங்கள் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதான் நெஸ்டட் இஃப். சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் 1 நீங்கள் கொடுக்கணும், ஒரு ஓப்பன் கலிபிரேஸ் லாஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். இஃப் கண்டிஷன் 2 அந்த பிளாக் ஆஃப் 2 நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் நம்ம நெஸ்டட் இஃப். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்பாங்க. எக்லிப்ஸில் நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நேம் நான் நெஸ்டட் இஃப் அப்படின்றதே வச்சுறேன். மெயின் மெத்தட் வேணும், நான் மெயின் மெத்தட் வந்து நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்டு அட்டண்டன்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். அட்டண்டன்ஸ் ஈக்குவல் 80 அப்படின்றது கொடுத்துறேன். இன்ட்டு மார்க்ஸ் ஈக்குவல் 65 அப்படின்றது கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன செக் பண்ணணும், அவங்ககிட்ட அட்டண்டன்ஸ் வந்து 75% மேலே இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இஃப் அட்டண்டன்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 75. அட்டண்டன்ஸ் அவங்ககிட்ட 75% மேலே இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம். இப்போ அந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 80 இருக்குது. 80 கிரேட்டர் தென் ஈக்குவல் 75 அப்படின்ற செக் பண்ணுறேன். இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ட்ரூவா, இஃப் கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்துறேன். பாருங்கள், எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ எங்கிட்ட அட்டண்டன்ஸ் இருக்குது. அட்டண்டன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவனோட மார்க் செக் பண்ணணும். மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்றது எடுத்துருக்கானான்னு செக் பண்ணுறேன். கிரேட்டர் தென் 50 இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பாஸ் அப்படின்றது ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அட்டண்டன்ஸை செக் பண்ணுறேன். அவங்ககிட்ட அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் நெக்ஸ்ட் நான் போய் மார்க்கை செக் பண்ணணும். இல்லைன்னா நான் அட்டண்டன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெளியே வந்தோம். இப்போ பாருங்கள், 80 கிரேட்டர் தென் ஈக்குவல் 75 நமக்கு ட்ரூவா, இந்த லைன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து மார்க் செக் பண்ணோம். மார்க் வந்து நமக்கு 65 இருக்குது, கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ. இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக்ல இருக்க லைன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். பாருங்க, எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம், நெக்ஸ்ட் பாஸ். இதுதான் நெஸ்டட் இஃப். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நெஸ்டட் இஃப். ஓகே, இப்போ இந்த நெஸ்டட் இஃப்ல நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ மார்க்ஸ் என்ன பண்ணுறேன், 40 அப்படின்றது கொடுத்துறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அட்டண்டன்ஸ் வந்து 80 கிரேட்டர் தென் 75 இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ ஆகும். இப்போ ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம் அப்படின்றது பிரிண்ட் ஆகுமா. அடுத்து இங்கே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்ஸ் வந்து நமக்கு 40 தான் இருக்குது. 40 கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்ற செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, இஃப் ட்ரூ அப்படின்னா உள்ள வரும், அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃப் ட்ரூ அப்படின்னா இது உள்ள போயிட்டு இந்த பிளாக் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க, எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆனதுனால பாஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகலை. இப்போ நான் வந்து அட்டண்டன்ஸையும் நான் கம்மி பண்ணிடுறேன். அட்டண்டன்ஸ் அவன்ட்டு 50% தான் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு என்ன செக் பண்ணணும், 50 கிரேட்டர் தென் ஈக்குவல் 75 அப்படின்னு செக் பண்ணுமா. ஸோ இங்கேயே நமக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸு. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக் உள்ளே போகாது. ஸோ அனதர் இஃப் வந்து நம்ம செக்கே பண்ணாது. ஸோ இங்கேயே உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிட்டு வெளியே வந்துடும். இந்த இதில் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பாருங்க, அவுட்புட் எனக்கு எதுவுமே வரல. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுலேயே நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போமா. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் பார்ப்போம். டிரைவிங் லைசன்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்ட் ஏஜ் ஈக்குவல் 20 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். பூலியன் ஹேஸ் லைசன்ஸ் அப்படின்றத வச்சுறேன். இங்கே வந்து ட்ரூ அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ட்ரூ ஃபால்ஸ் நீங்கள் என்ன வச்சுக்கலாம். ஜஸ்ட் இங்கே கண்டிஷன் என்ன செக் பண்ணுற பாருங்க, இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 18 அப்படின்றத செக் பண்ணுறேன். ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலிஜிபிள் பை ஏஜ் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் சும்மா தான் நீங்கள் எதனால கொடுத்து பார்க்கலாம். ஏஜ் 18க்கு மேலே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ லைசன்ஸ் வந்து நம்ம பூலியன் கண்டிஷன் வச்சிருக்கோமா. ஸோ அந்த வேரியபிள் நம்ம அப்படியே டேரெக்டாக கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா யூ கேன் டிரைவ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். டிரைவிங் லைசன்ஸ் என்ன பண்ணுறோம், ஏஜ் 18 இருக்கான்னு பார்க்குறோம், அவன்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே எப்படி செக் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு ஏஜ் வந்து நமக்கு 20 அப்படின்றது இருக்குது, கிரேட்டர் தென் ஈக்குவல் 18 அப்படின்றத செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவா. ஸோ ட்ரூ அப்படின்னா இந்த பிளாக் உள்ள வரும். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்து இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன், ட்ரூ அப்படின்றத கொடுத்துருக்கேன்னா. ஸோ ட்ரூ அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னால யூ கேன் டிரைவ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நான் ரன் பண்ணுறேன். பாருங்க, ஃபஸ்ட் எலிஜிபிள் பை ஏஜ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே யூ கேன் டிரைவ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே ஃபால்ஸ் அப்படின்றத மாற்றுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான், இந்த கண்டிஷன் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூ ஆகும். இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடுமா. ஸோ யூ கேன் டிரைவ் அப்படின்றது பிரிண்ட் ஆகாது. நான் ரன் பண்ணுறேன். பாருங்க, எலிஜிபிள் பை ஏஜ் அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. இங்கே வந்து யூ கேன் டிரைவ் அப்படின்றது பிரிண்ட் ஆகலை. ஓகே, இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெஸ்டட் இஃப் அப்படின்னா இஃப் இன்சைட் இஃப். இங்கே இன்சைட் இஃப் ரைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் வெறும் இஃப் மட்டும் தான் ரைட் பண்ணணும்னு கிடையாது. இங்கே எல்ஸ் இஃப் ரைட் பண்ணலாம், எல்ஸ் ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் வெளியே ரைட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் எல்ஸ் இஃப்,
எல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம லைவ் அப்ளிகேஷன்லாம் நிறைய ரைட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே காமிக்கிற பாருங்க. இங்கே இஃப் கண்டிஷன் உங்களுக்கு ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா இங்கே எல்ஸில் ஒரு இதை நம்ம பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். system.out.printlnல யூ கான்ட் டிரைவ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். உங்கள்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, யூ கான்ட் டிரைவ் அப்படின்றத கொடுத்துறேன். இப்போ இங்கே எப்படி இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. இங்கே வந்து இஃப்க்கு நான் செக் பண்ணோம், ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணோம். நம்ம ஃபால்ஸ்ன்ற செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இங்கே எல்ஸ் பிளாக் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ யூ கான்ட் டிரைவ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். எலிஜிபிள் பை ஏஜ், யூ கான்ட் டிரைவ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி மேலே இருக்க இஃப்க்கும் நம்ம எல்ஸ் கூட ரைட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெஸ்டட் இஃப்னா சிம்பிள். இஃப் இன்சைட் இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப். இங்கே வந்து system.out.printlnல நாட் எலிஜிபிள் பை ஏஜ் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ நான் ஏஜ் நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் பாருங்க, 10 அப்படின்றத சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 10 greater than equal 18. ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுமா. இங்கே நமக்கு ஃபால்ஸ் ஆகுறதுனால இந்த இஃப் பிளாக் உள்ள நமக்கு போகவே போகாது. கீழே இருக்க எல்ஸ் பிளாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பிரிண்ட் ஆகுறது நாட் எலிஜிபிள் பை ஏஜ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க, நாட் எலிஜிபிள் பை ஏஜ். இப்போ இங்கே ஒரு டவுட் வரும். இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா இங்கே ஏன் இங்கே ஒரு எல்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, இஃப் இங்கே எல்ஸ் கொடுத்துருக்கேன், யூ கான்ட் டிரைவ் அப்படின்றது பிரிண்ட் ஆகலை அப்படின்னா இங்கேயே நான் ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன், இஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ட்ரூ ஆனால் மட்டும்தான் இந்த பிளாக் உள்ளேயே போயிட்டு அடுத்த இஃபை செக் பண்ணும். மேலேயே இஃப் நமக்கு ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக் உள்ளேயே நமக்கு போகாது. ஸோ உள்ளே இருக்க இஃப் வந்து நமக்கு செக்கே பண்ணாது. ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நெஸ்டட் இஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.